ஜென்சி போராட்டம் இந்தியாவிலும் வெடித்து விட்டது. எந்த கிளர்ச்சி இந்தியாவில் நடக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டிருந்தோமோ அது இன்னைக்கு நடந்துவிட்டது. நேபாள் போன்ற கிளர்ச்சி, பங்களாதேஷ் போன்ற எதிர்ப்பு, ஸ்ரீலங்கா போன்ற போராட்டம் இந்தியாவில் நடக்கக்கூடாது என்று எச்சரிக்கையை சுப்ரீம் கோர்ட்டும் கூறியது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான பத்திரிகையாளர்கள், ஆக்டிவிஸ்ட்கள் அனைவருமே கூறிய பின்பு கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒரு துளி கூட அந்த எச்சரிக்கைகளை கேட்கவில்லை. 2019 ஆண்டு ஆர்டிகிள் 370 நீக்கிய போது லே, லத்தாக், ஜம்மு அண்ட் காஷ்மீரை யூனியன் டெரிட்டரியாக மாற்றினார்கள். ஒரு முழு மாநில அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை யூனியன் டெரிட்டரியாக மாற்றியதற்கு பின் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்களுடைய மாநிலத்திற்காக இனி நாம் மத்திய அரசாங்கத்தை நாடி இருக்க வேண்டும், எங்களுடைய வளங்கள் என்னாவது, எங்களுடைய குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு என்னாவது, இது போன்ற ஏராளமான கோரிக்கைகளை வைத்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 5 முறை உண்ணாவிரதத்தில் இருந்தார்கள். இது மட்டுமல்ல, லத்தாக்ல இருந்து நடைபயணமாக டெல்லி வந்தார்கள். இந்த நாட்டு அரசாங்கத்தை சார்ந்த ஒரு பிஜேபி எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர் யாருமே பிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து கூட யாருமே போய் பேசவில்லை, சந்திக்கவில்லை. அவர்களை நெக்லெக்ட் செய்தீர்கள். கடந்த 15 நாட்களாக வாங்சூ அவர்கள் மீண்டும் ஒரு முறை போராட்டத்தில் இருந்தார். நேற்று திடீர் என்று போராட்டத்தில் இருந்த 2 நபர்கள் சீரியஸ் ஆகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இதிலிருந்து கோபம் அடைந்த மக்கள் அந்த 2 நபர்கள் அங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அடுத்த நிமிடமே ஒட்டுமொத்த லே லத்தாக் அங்க இருக்கக்கூடிய அனைத்து மார்க்கெட், ஆபீஸ், ஸ்கூல் அனைத்தையுமே க்ளோஸ் செய்யக்கூடிய ஒரு உத்தரவு. இன்னைக்கு கார்த்தால அதே போராட்டக்காரர்கள் லத்தாக்ல இருக்கக்கூடிய மக்கள், குழந்தைகள், முதியோர்கள், இளைஞர்கள், ஜென்சி அனைவருமே பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸ் 3 மாடி கட்டடம், அங்க இருக்கக்கூடிய ஆபீஸ் பேரர்ஸ் துண்டக்கானும் துணியை காணும் என்று தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டு அங்கிருந்து ஓடிய காட்சிகளை நீங்க பார்த்தீர்கள். ஒட்டுமொத்த பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸ், லத்தாக்ல இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸை தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள். இங்க மட்டுமல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஏராளமான வாகனங்கள், சிஆர்பிஎஃப் உடைய வாகனங்கள், அங்க இருக்கக்கூடிய அரசு கட்டடங்களையும் தீ வைத்து கொளுத்தியிருக்கிறார்கள். ஸ்டோன் பெல்டிங் நடந்திருக்கிறது. இந்த அனைத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கோபத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். 2020 ஆண்டிலிருந்து அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? பிரைம் மினிஸ்டர் மோடியிடமிருந்து, பிஜேபியிடமிருந்து, மத்திய அரசாங்கத்திடமிருந்து அவர்கள் கேட்கக்கூடிய 4 கோரிக்கை. ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஹுட், எங்களுடைய மாநிலத்திற்கான முழு மாநில அந்தஸ்தை திருப்பிக் கொடுங்கள். யூ நீட் டு கிவ் ஃபுல் லெஜிட்டிமேட் அட்டானமி டு த கவர்ன் இண்டிபெண்டன்ட்லி. எப்படி தமிழ்நாட்டு அரசாங்கம் இருக்கும், எப்படி மகாராஷ்டிரா அரசாங்கம் இருக்கும், அதே போன்று லத்தாக்கிற்கான அரசாங்கம் இது ஏற்கனவே இருந்தது. பிஜேபி அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தை கலைத்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றினார்கள். அங்க இருக்கக்கூடிய வளங்களை திருடி இவர்களுடைய கார்ப்பரேட் நண்பர்களுக்காக கொடுப்பதற்காக இந்த சதியை இவர்கள் செய்தார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் இதை எதிர்த்து போராடி வந்தார்கள். அமைதி போராட்டம். 6th schedule inclusion, constitutional protection of tribal land, customs and resource against the external exploitation. இவர்களுடைய கார்ப்பரேட் நண்பர்களுக்கு நில அதிகரிப்பு என்கிற பெயர்ல எப்படி பீகார்ல ₹1 ஒரு ஏக்கர் கொடுத்து வர்றார்களோ அது போன்று அங்க யாருக்குமே கொடுக்க கூடாது. இங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் லேண்ட், அதாவது அங்க இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் கையில் இருக்கக்கூடிய அந்த நிலங்களை யாருமே பறிக்க கூடாது. எங்களுடைய கஸ்டம், எங்களுடைய கலாச்சாரத்தை இவர்கள் கலைத்து விடுவார்கள். இது போன்ற ஏராளமான விஷயங்களை அந்த கோரிக்கையில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஜாப் ரிசர்வேஷன் மிக முக்கியமான விஷயம். லோக்கல்களுக்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்ரெஸ்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையெல்லா திண்டாட்டம், அதை நீங்க சரி பார்த்து கொடுங்கள். லேண்ட் அண்ட் என்வரான்மெண்ட் கேரண்டி, safeguard against unchecked development and threatening to fragile ecosystem. லே லத்தாக்கை பார்த்தீர்கள்னா
அங்க இருக்கக்கூடிய வளங்களை யாருமே கை கூட வைக்கவில்லை. அந்த அளவில் பியூர் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த இடம் ஹிமாலயா, ஒட்டுமொத்த ஹிமாலயாவின் ஒரு மிக அருமையான பகுதி. இது போன்ற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்களுடைய வளங்களை சுரண்ட பெயர்ல அடானி அம்பானி போன்ற நபர்களுக்கு சட்டங்களை மாற்றி அவர்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ்களை கொடுத்து அந்த ஒட்டுமொத்த லே லத்தாக்கை அழிக்கக்கூடிய திட்டத்தை நரேந்திர மோடி அரசாங்கம் பார்த்தது. அதற்கு எதிராக தான் இந்த ஒட்டுமொத்த கலவரம். HPC இவர்களுடன் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை, லத்தாக் அட்டானமஸ் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில் இவர்களுடன் நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை 2020ஆம் ஆண்டிலிருந்து தடுத்து நிறுத்தப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தில் பிஜேபியின் அதிகாரிகள், பிஜேபியின் அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்த லே லத்தாக்கையே கூறு போட்டு விற்பதற்காக இந்த சதிவேலையை பார்த்த பின்பு அங்கிருக்கூடிய மக்கள் எங்களுடைய மண்ணை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று உண்ணாவிரதத்தை கையில் எடுத்தார்கள். அமைதி போராட்டம். காந்தி பிறந்த தேசம். காந்தி எந்த அளவில் இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரோ அதே முறையில் தான் நாங்களும் போராடுவோம் என்கிற அந்த நம்பிக்கை. என்ன நடந்தது? என்ன ஆனது? இன்னைக்கு 5 ஆண்டுகளுக்கு பின்பு அங்க இருக்கக்கூடிய மக்கள், குழந்தைகள், ஜென்சி இளைஞர்கள் கையில் ஆயுதத்தை எடுத்து விட்டார்கள். இதைத்தானே நேபாளில் நடந்தது, இதைத்தானே பங்களாதேஷில் நடந்தது, இதைத்தானே ஸ்ரீலங்காவில் நடந்தது, இந்தோனேஷியாவில் நடந்தது. அப்போ இந்த எச்சரிக்கை எல்லாம் உங்களுக்கு பத்தாதா? இந்த நாட்டு மக்களை எத்தனை நாட்கள் வரை நீ ஏமாற்றுவீர்கள்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி இன்னும் எத்தனை நாட்களுக்கு தன்னுடைய நண்பர்களுடைய கஜானாக்களை நிரப்பி வருவீர்கள்? தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு, அரசியல்வாதிகளுடைய குழந்தைகளுக்கு பெரிய பெரிய பட்டங்கள், பெரிய பெரிய பொசிஷன்ஸ்கள். ஆனால் ஏழை மக்கள், அந்த மண்ணில் பிறந்த மக்கள், அவர்களை விரட்டியடித்து உங்களுடைய கஜானாவை நீங்க நிரப்பி பார்த்தீர்கள்னா இது போன்ற சிச்சுவேஷன் நிச்சயமாக நடக்கும். தட் யூ நீட் டு டேக்கிள். இந்த இடத்தில் ஸ்டோன் பிளண்டிங் நடந்திருக்கிறது. கற்களால் போலீஸ் வாகனங்களை எரிஞ்சிருக்கிறார்கள். பிஜேபி ஆபீஸை கொளுத்தியிருக்கிறார்கள். இந்த இடத்தில் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவர்கள் மீதும் தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. போலீஸ் வேன்களை கொளுத்திருக்கிறார்கள். பிஜேபியின் 3 மாடி கட்டடத்தை கொளுத்தியிருக்கிறார்கள். இவர்களுடைய டார்கெட் வேறு எதுவுமே கிடையாது. நேரடியாக பிஜேபி மாளிகைக்கு வெளியில, பிஜேபி ஹெட் குவார்டர்ஸ்க்கு வெளியில இந்த போராட்டம் வெடித்தது. அந்த கட்டடத்திற்குள் இருந்த நபர்களை வெளியேற்றிவிட்டு அங்கு தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள். அங்க வேலை பார்த்து வந்த ஆபீஸ் பேரர் அவர்கள் ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டும் வர தொடங்கிவிட்டது. பிஜேபி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கு. இந்த நபர்கள் ஆன்டி நேஷனல். யார் ஆன்டி நேஷனல்? அப்போ தன்னுடைய உரிமைக்காக, தன்னுடைய அதிகாரத்திற்காக போராடி வரக்கூடிய இது போன்ற நபர்கள் அமைதியாக தானே போராடினார்கள். 5 ஆண்டுகளாக பொறுமையாக தானே இருந்தார்கள். இதே போன்றுதானே விவசாய போராட்டம். எத்தனை முறை அவர்கள் டெல்லி வந்து போராடுவது? இதே போன்றுதானே CA NRC போராட்டம். அமைதியாக தானே போராடினார்கள். அப்போ அமைதியாக போராடும் போது இந்த நாட்டு அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்கும் போது அவர்களை ஆன்டி இண்டியன் என்கிற இந்த வார்த்தையை மற்றும் கூறி நீங்க தப்ப முடியாது. இன்னைக்கு மக்கள் அமைதியாக மற்றும் போராட மாட்டார்கள். இது போன்ற அன்ரெஸ்டும், அந்த அன்ரெஸ்டிற்கான காரணம், இவர்களை தூண்டியதற்கான காரணம் நீங்கள் தான் என்கிற அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கும் எதுவும் பெரிதாக மாறவில்லை. இன்னைக்கும் அங்களுடைய மக்களை போய் சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு உடனுக்குடன் அதற்கான தீர்வை நீங்க காண வேண்டும். இந்த நாட்டு அரசாங்கத்துடைய பொறுப்பு. நரேந்திர மோடி, அமித்ஷா has to take responsibility, accountability for the situation today. They cannot escape like this. And we will not allow them to escape this time. And this is very, very serious. இன்னைக்கு லத்தாக் நாளைக்கு வேற எங்க வெடிக்கும் என்று யாருக்குமே தெரியாது. இதை எவ்வளவு சீரியஸாக நீங்க எடுக்க வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு சோனம் வாக்சு அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். சோனம் வாக்சு, அங்களுடைய இளைஞர்கள், இது நம்மளுடைய வழி கிடையாது. கடந்த 5 ஆண்டுகளாக நாம் எந்த முயற்சி எடுத்திருக்கிறோமோ 5 முறை நாம் உண்ணாவிரதத்தில் இருந்திருக்கிறோம். லத்தாக்ல இருந்த டெல்லி போய் போராடி இருக்கிறோம். அனைத்துமே வீணாகி போகும். உங்களுடைய கோபம் எனக்கு புரிகிறது. இந்த நாட்டு இளைஞர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள்.
இந்த நாட்டு அரசாங்கம் அவர்களை ஏமாற்றி இருக்கிறது. உங்களுடைய கோபம் எனக்கு புரிகிறது. ஆனால் அஹிம்சை வழி மட்டும்தான் ஒரு சரியான வழி. கையில் ஆயுதத்தை எடுத்தீர்கள்னா இந்த நாட்டு அரசாங்கம் உங்களை தேச துரோகி என்கிற பட்டத்தை சுமத்தி விடுவார்கள். இது சரியான வழி கிடையாது. அதனால் கையெடுத்து கும்பிடுகிறேன். இளைஞர்கள் அமைதியாக இருங்கள். அமைதி வழிதான் சரியான வழி என்று அவர் கூறியிருக்கிறார். இதே இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்களும் ஒரு சில நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். லெப்டினன்ட் கவர்னரான கவிந்தர் குப்தாவுடைய கார்கில் விசிட் செப்டம்பர் மாதம் இருந்தது. அந்த விசிட்டை கேன்சல் செய்திருக்கிறார்கள். இதை தாண்டி கேடிஏ ஒட்டுமொத்த லத்தாக்கான பந்தை அறிவித்திருக்கிறார்கள். அக்டோபர் 6ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த மீட்டிங், இதில் எந்த விதமான தில்லுமில்லும் நடக்காமல் இதை சரியாக நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை உடனுக்குடன் முடிச்சு கொடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இதே இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா கார்கிலை சார்ந்த இன்னொரு ஆக்டிவிஸ்ட் சஜித் ஹுசேன் அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் லே லத்தாக் அன்பார்ச்சுனேட். லே லத்தாக்கில் என்னெல்லாம் நடக்கிறதோ அதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, சப்போர்ட்டும் செய்யவில்லை. லத்தாக் once a peaceful is now gripped by frustration and insecurity due to government failed UT experiment. இந்த நாட்டில் மிகவும் அமைதியாக இருக்கக்கூடிய மாநிலம் லத்தாக். அவ்வளோ அழகான அவ்வளோ அமைதியாக இருக்கக்கூடிய மாநிலம் இன்னைக்கு இந்த அளவில் ஃப்ரஸ்ட்ரேஷன், கோபம், அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இன்செக்யூரிட்டி அதிகரித்திருக்கிறது என்றால் அதற்கான காரணம் அரசாங்கத்துடைய ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு மாநிலத்தை யூனியன் டெரிட்டரியாக மாற்றியதே ஒரு தவறான எக்ஸ்பெரிமெண்ட் என்று கூறியிருக்கிறார். The once lies on the government resume dialogue. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையை சரிபார்ப்பதற்காக ஒரே வழி அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது. பேச்சுவார்த்தையை நடத்துங்கள். Fulfill Ladakh's demand for statehood and 6th schedule without delay. உடனடியாக லத்தாக்கின் முழு மாநில அந்தஸ்தை திருப்பிக் கொடுங்கள். 6th schedule அங்கு உடனுக்குடன் அமலில் கொண்டு வாருங்கள். I also appeal to the people to remain peaceful and steadfast. இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இளைஞர்கள் அவர்களுக்கும் என்னுடைய கோரிக்கை, அமைதியாக இருங்கள். அஹிம்சை வழிதான் சரியான வழி என்று அவரும் கூறியிருக்கிறார். இப்ப சிந்தித்து பாருங்கள், இந்த அளவில் பிஜேபி கட்டடத்தை கொளுத்தியதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இன்னும் பிஜேபி தெரிந்தவில்லை. இன்னும் பேச்சுவார்த்தைக்காக அவர்கள் பேசவில்லை. 5 ஆண்டுகளாக நாங்க எந்த வேலையை பார்க்காமல் அங்களுடைய மக்களை நெக்லெக்ட் செய்து வந்தோமோ அதை அவர்கள் இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அக்கௌண்டபிலிட்டி இன்னும் செட் செய்யப்படவில்லை. கலவரக்காரர்கள், ஆன்டி இண்டியன்ஸ், தேச துரோகி. இது சரியா? இந்த வீடியோவை உடனுக்குடன் பகிருங்கள். ஏன்னா இது போன்ற செய்திகளை கோதி மீடியா உங்களுக்கு எடுத்து காட்டாது. இந்த வீடியோவை டவுன்லோடும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், இந்த வீடியோவை டிலீட்டும் செய்து விடுவார்கள். உங்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமாக தேவை. இதை தாண்டி இந்த வீடியோவை லைக் செய்து விடுங்கள், ஷேர் செய்து விடுங்கள். எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எடுத்திருக்கக்கூடிய UPI வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.